அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். விரைந்து காரியங்களை முடிக்கக்கூடிய மேசராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும், ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் புதனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல காரியங்களுக்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். மேசராசி அன்பர்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகளும் நிலபுலன்களின் சேர்க்கையும் ஏற்படும். தங்களுக்கு இருந்த நோய்கள் தங்களை விட்டு அகலும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். சில மேசராசி அன்பர்களது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது வீண் அலைச்சல்கள் உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் ஆறு குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்க பெறுவீர்கள். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலை முதல் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். நிதானத்துடன் காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்கள் தங்களது வெற்றியால் அதிகாரத்துடன் கூடிய பதவியை அடைவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நல்ல விதத்தில் முடிந்து அவற்றில் நல்ல லாபமும் கிடைக்க பெறுவீர்கள். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பொன் பொருள் வாகனத்துடன் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். தங்களது ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவராக இருந்தாலும் பகைவர்களாலும் நோய்களாலும் சில இடையூறுகளை தாங்கள் சந்திக்க நேரிடும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்க பெறுவீர்கள். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீர்கள். தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலை முதல் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்களே இல்லாத சூழ்நிலைகளும்
சில ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படும். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும். காலத்திற்கு தகுந்தாற்போல் முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ஜென்மராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்களுக்கு பகைவர்களை பாராட்டும்படியான வீரதீர செயல்களை புரிவீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தங்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படும். சில மிதுன ராசி அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் சில அன்பர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தின் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். சில மிதுன ராசி அன்பர்களது வீட்டில் வீடு பராமரிப்பு பணிகள் மற்றும் கட்டிட பணிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது நேர்மறையான எண்ணங்களை தங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தனம் வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலை முதல் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களை வழங்குகின்றார். சில அன்பர்களுக்கு நோயும் கவலையும் உண்டாகும். சில அன்பர்கள் தாங்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு செல்ல இயலாமல் தடைகள் ஏற்படும். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். தெளிந்த சிந்தனையுடன் செயல்படக்கூடிய கடகராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி அன்பர்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகும். சில அன்பர்களுக்கு இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்கும். நிலபுலன்களின் சேர்க்கை உண்டாகும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி என்பவர்கள் தற்சமயம் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். தங்களது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பணவரவும் சில கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படும். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். சொத்து சுகம் ஏற்படும். சில கடகராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் உண்டாகும். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலை முதல் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு எதிலும் துணிவு ஏற்படாது. யாரையும் நம்ப இயலாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உண்டாகும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும்.
நிதானத்துடன் காரியங்களை மேற்கொண்டு வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபம் மற்றும் விரய ஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தனலாபம் மற்றும் புத்திர லாபம் உண்டாகும். சில அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சில சிம்மராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் நிம்மதியாக தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். சில சிம்மராசி அன்பர்களது வீட்டில் கட்டிட பணிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில சிம்மராசி அன்பர்கள் தேவையில்லாத உழைப்பிற்கும் தொல்லைக்கும் ஆளாவார்கள். சில அன்பர்கள் ஊராக அலைந்து திரிவார்கள். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எந்த ஒரு காரியத்தையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது மிகவும் நல்லது. ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில சிம்மராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். தனம் வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும் பெயரும் புகழும் உண்டாகும். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலை முதல் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரம்பு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய கன்னிராசி என்பவர்களை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி என்பவர்களுக்கு அளவற்ற பொருள் வரமும் தனவரமும் இருக்கும். சில கன்னிராசி என்பவர்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் இருப்பதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களது ஜென்ம ராசியிலேயே கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி என்பவர்கள் பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிக மிக நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழிலில் கூட்டாளிகளிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு காரியத்தையும் சற்று நிதானத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்வது நல்லது. ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். எந்த ஒரு வேலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கன்னிராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலை முதல் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களை வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாகும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். விரைந்த காரியங்களை முடிக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் தங்களது ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி அன்பர்களுக்கு பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் அதிகம். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நிறைவேறும். தங்களது எண்ணங்கள் எல்லாம் எளிதில் ஈடேறும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும்,
ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி என்பவர்களுக்கு தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். ஏதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். சில அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடைபெறும். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனபுரமும் ஏற்படும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். சில துலாம் ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு அமையும். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். சில துலாம் ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில துலாம் ராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலை முதல் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். பிடிவாதத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களை தங்களது ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி என்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்து கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். உறவினர்களிடையே நல்ல நெருக்கமான தொடர்புகள் உண்டாகும். சில அன்பர்களுக்கு அறிவில் தெளிவும் பேச்சில் இனிமையும் ஏற்படும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களது அறிவு தீய வழிகளிலேயே செல்வதால் சில அன்பர்கள் பலவித இன்னல்களுக்கு ஆளாக நேரிடும். தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குமியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். பொருள் வரவும் தனவரமும் தாராளமாக இருக்கும். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பும் அமையும். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். எந்த ஒரு வேலையும் திறம்பட எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலை முதல் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். மீன் பலியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். தொலைத்தொடர்புகளாலும் சில அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நிகழும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். காலத்திற்கு தகுந்தாற்போல் முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய தனுசு ராசி அன்பர்களை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்களுக்கு வாகனங்களால் நல்ல வருமானம் வரும். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வீடு வாங்கலாம். புதுமனை குடி போகலாம். தற்சமயம் தனுசு ராசி அன்பர்களுக்கு மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக உள்ளது. வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்றுவிடுவீர்கள். தாய் மற்றும் மனைவியின் மூலமாகவும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில்
ராசி அதிபதியான குரு பகவானும் ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி என்பவர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. தங்களது பேச்சில் கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில தனுசு ராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பணியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில தனுசு ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரமும் தாராளமாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்களும் உதவிகரம் நீட்டுவார்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பும் கிடைக்கும். சில தனுசு ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு அமையும். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலை முதல் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். எந்த ஒரு வேலையையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். சில தனுசு ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். வேகமாக காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய புதிய பதவிகள் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். எவரை கண்டும் அஞ்சாத ஊக்கம் பிறக்கும். சில அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமையும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தோற்றத்தில் இருந்த பொலிவு குறையும். நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் கூட சில அன்பர்கள் இழக்க நேரிடும். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் ஒரு 2 நாட்கள் கழித்து எடுப்பது நல்லது. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். சில மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலை முதல் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில மகர ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பும் அமையும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். நிதானத்துடன் காரியங்களை மேற்கொண்டு வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய கும்பராசி அன்பர்களே, தங்களது ஜென்மராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி அன்பர்கள் முயற்சி செய்யும் நல்ல காரியங்களில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தங்களது விருப்பங்கள் எல்லாம் எளிதில் ஈடேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ஜென்ம ராசியிலேயே சனி பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும்,
ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் செவ்வாயும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி அன்பர்கள் கொடுத்த வாக்கினை நிறைவேற்ற முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். வேலையின் காரணமாக சில அன்பர்கள் தங்களது சொந்த ஊரை விட்டு வெளியேற நேரிடும். நெருக்கமான உறவினர்களது பிரிவும் உண்டாகும். தங்களது குழந்தைகள் வழியிலும் செலவுகள் அதிகரிக்கும். எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது மிகவும் நல்லது. ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு இருந்த நோய்கள் படிப்படியாக குறையும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். ஏராளமான பொருள் மரமும் தனமரமும் ஏற்படும். வழக்குகளில் முன்னேற்றம் ஏற்படும். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பலியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலை முதல் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் ஏதாவது ஒரு வகையில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சில அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாகும். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். சமயோஜித புத்தியுடன் செயல்படக்கூடிய மீனராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரனும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும் ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் செவ்வாயும் ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் புதனும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல காரியங்களுக்கான முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும். அத்துடன் புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும். தந்தையின் வழியிலும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தங்களது ஜென்ம ராசியிலே ராகு பகவானும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மீனராசி அன்பர்களுக்கு விருப்பம் இல்லாமலேயே தீயவர்களுடைய தொடர்பும் அதனால் சில தீமைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில மீனராசி அன்பர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். பொறுமையுடன் எந்த ஒரு காரியத்தையும் தாங்கள் மேற்கொண்டாலே போதும், அனைத்தும் தங்களுக்கு வெற்றிகரமாக நடைபெறும். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு தாராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். பகைவர்கள் கூட தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கையும் அதிகரிக்கும். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலை முதல் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராசனமாக இருப்பதால் சில மீனராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். ரிஷப ராசியில் குரு பகவான் அமர்ந்தும், மிதுனம் மற்றும் கடக ராசியில் செவ்வாய் அமர்ந்தும், கன்னி ராசியில் கேது பகவான் அமர்ந்தும், கும்ப ராசியில் சனி பகவான் அமர்ந்தும், கும்பம் மற்றும் மீன ராசியில் புதன் அமர்ந்தும், மீன ராசியில் சூரியன், சுக்கிரன் மற்றும் ராகு பகவான் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பகல் 11:23 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பகல் 11:23 முதல் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இரவு 8:39 வரை சந்திராஷ்டமம் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இரவு
8:39 முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலை 7:48 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலை 7:48 முதல் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு 7:30 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள்: சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வருகின்றது.